அந்த மனைக்கு குழி பொருத்தம்னு இருக்குது. ஒரு வீடு இருக்குன்னா யானை மனை, சிங்க மனை, பசு மனை, நாய் மனை, கழுத மனை, காக்கா மனை இப்படிலாம் இருக்குது. 8 வகையான மனைப்பிரிவு உண்டு அதில். இந்த வீடு இன்ன அளவு யானை மனைன்னா அதுக்கு ஒரு பொருத்தம், யானை பொருத்தம்னா அதுக்கு ஒரு மனை. சிங்க மனைன்னா அதுக்கு ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும் அந்த வீடு. பசு மனைன்னா அந்த வீட்டில் குழந்தை குட்டியோட பாசம் பண்போடு இருப்பாங்க அந்த வீடு. அது மாதிரி ஒரு கழுத மனைன்னா அந்த வீடு எப்போ பார்த்தாலும் பொதி சுமந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கார் எவ்வளோ உழைச்சாலும் அந்த வீட்டில் காசு பத்தாது. இப்படிலாம் இருக்குது. ஒரு வீட்டை போய் அளந்து பார்த்தோம்னா அந்த மன அறிக்கை அதுக்கு பேர் ஆயாதி கணிதம்னு பேர், குழிக்கணக்குன்னு பேர். இப்படிலாம் யாரும் பார்த்து இப்போ வீடு கட்டல. அந்த காலத்தில் எல்லாம் கட்டியிருக்காங்க. எப்படி மனிதனுக்கு ராசி நட்சத்திரம் இருக்கோ அது மாதிரி வீட்டுக்கு ராசி நட்சத்திரம் இருக்குது. இத்தனை வருஷம் இந்த வீடு ஆயுளோட இருக்கும், இத்தனை வருஷம் கழிச்சு தான் இந்த வீடு இடியும், அப்படிலாம் கணக்கு இருக்குது. உங்களுக்கு வீடு நல்லா இருந்தால் தான் நீங்கள் வெளியில் பணம் 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா சம்பாதிப்பீங்க. ஒரு சேலரிக்கே போகிறீங்க 1 லட்ச ரூபா மந்த்லி, சார் நான் ஐடிஐயில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன் 1 லட்ச ரூபா அந்த பணம் வீட்டுக்குள்ளே வரணும்னா நிலம் உங்களுக்கு வழி விடணும். சார் வெளியில் சம்பளம் வாங்குறதுக்குள்ளே செலவாயிடுது சார், இஎம்ஐ கட்டிடுறேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வீட்டை நீங்கள் சரியாக வச்சுக்கணும். வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடு நல்லா இருக்கா அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உலக உள்ள அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும், ஆன்மீக வேர்ல்டு நேயர்களுக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி சார், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.